அதனால இங்க வாங்க கட்சியில சேர்ந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற 2 பக்கம் வேட்டியை பிடிச்சிருவாரு. 2 வேட்டி எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த கையில இவரு ஒருத்தர், இந்த கையில இவரு ஒருத்தர். தம்பி ஆதவ் அப்படி சுத்துறா குஷியான் அப்படின்னு எங்க ஊழல் பண்ணிட்டு எங்கடா வந்தீங்க அப்படின்னு உடனே கைது பண்ணுவாங்கம்மா. இப்ப அவங்க மேல இருக்க போற தமிழ்நாடு அரசு விஜிலன்ஸ் நடவடிக்கை பூரா எடுப்பாங்களா? கிழிப்பாங்க. எல்லாருமே அரசியல்ல பயங்கர விவரமானவங்க. இது எல்லாருமே கவனம் இல்லாம விட்டதுல நடந்த கூத்து தான் இது. இது ஸ்டார்ட் பப்ளிக் மேண்டேட்டரி. பீப்புள் மேண்டேட்டரினா எப்படி இருந்திருக்கணும்? 120 சீட் அடிச்சிருக்கணும். பீப்புள் மேண்டேட்டரி அது இல்ல. இது ஒரு கை தவறுதான் நடந்தது. மக்களுமே கை தவறுதல் முடிவு எடுத்துட்டாங்க. கை தவறெல்லாம் ஓட்டு போட்டோம் விஜய்க்கு. டெய்லி புலம்புதுங்க, கரண்ட் இல்ல. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். ஐயா வணக்கம். தீய சக்திகள் பல இப்ப தூய சக்திகள் கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இந்த தூய சக்தி தான் தீய சக்தி எல்லாம் உடைச்சு அழுட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்லா நின்று இருந்த அண்ணாதிமுகங்கிற கப்பல அவர் நங்கூரத்தை போட்டு எடப்பாடி நிப்பாட்டி வச்சிருந்தாரு. நான் எங்கிட்டும் இல்ல, என்ன பழைய பழனிசாமி நினைச்சீங்களா அப்படின்னாருல, நங்கூரத்தை போட்டிருந்தாரு. நேரா போய் கடல் வழியா போனாங்க, பனையூர் வழியா வந்து நங்கூரத்தை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கப்பல் ஆடுதுன்னா ஒருத்தர் இறங்குறாங்க தலைவரை அப்படின்னு பார்த்தா இவர் விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் கன்ஃபியூஸ் பண்ணி, ஒரு சி விஜயபாஸ்கர், இன்னொருத்தர் எம்ஆர் விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்துல இருக்காரு, ஊழல் இருக்கு அவர் மேல, ஊழல் இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொருத்தர் குக்கா பாஸ்கர், விளம்பரம் தான் பண்ணுவார். அவரு நல்ல எண்ணம் தான், இதானா எப்படின்னா அவங்களை பத்தி பேசாம இருக்கிறது, நீங்க விளம்பரம் தான் பண்ணுவாரு. குக்காவுக்கு 100 கோடி ரூபாய் லட்சம் வாங்கினவர் அவரு. மிளக்கு இருக்கால அவர் மேல. சானிடைசர் 2,000 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வித்தாரு. ஆனா உங்களுக்கு மூஞ்சிக்கு ஃப்ரீ தான் வந்திருக்கும். மாட்டக்குள்ள பட்டு நீங்க அறுத்துட்டு போச்சு இல்ல, மாஸ்க் இப்படி மாட்டக்குள்ள பட்டுன்னு போகும் தெரியுமா இல்ல, கவர்மெண்ட் மாஸ்க் எலி மூஞ்சிக்கு தான் மாட்டலாம், இழுத்தமா பட்டுன்னு போயிடும். அது 2,000 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு கணக்கு அமைச்சாரு. அடுத்தது இந்த தெளிப்பான், இது ஆன்டிபயோட்டிக், இது சானிடைசர், இப்படி கொரோனான்னு ஒரு அதுல ஊழல் பண்ணாருமா அவரு. அவர் மேல அப்படி வழக்கு இருக்கு. அவரை நீ தூக்கிட்டு போறீங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல பேசினாரு, ஊழல் செய்ய மாட்டோம், செஞ்சவர்களையும் விட மாட்டோம் அப்படின்னு. இப்ப இவங்க ஊழல் செய்யாம இருக்கிறதுக்காக பக்கத்திலேயே வச்சுக்க பாக்குறாரு. இல்லம்மா, இவங்க மேல விசாரணை பண்ண போறாரு தளபதி. எட்டி இருந்தா ஓடி விடுவாங்க. எடப்பாடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருவாங்க, இல்ல எடப்பாடியிலே ஒளிஞ்சிருவாங்க. எங்க சேலத்துல போய் ஒளிஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ட்ரேஸ் பண்றது கஷ்டம். அதனால இங்க வாங்க கட்சியில சேர்ந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற 2 பக்கம் வேட்டியை பிடிச்சிருவாரு. 2 வேட்டி எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த கையில இவரு ஒருத்தர், இந்த கையில இவரு ஒருத்தர். தம்பி ஆதவ் அப்படி சுத்துறா குஷியான் அப்படின்னு எங்க ஊழல் பண்ணிட்டு எங்கடா வந்தீங்க அப்படின்னு உடனே கைது பண்ணுவாங்கம்மா. இப்ப அவங்க மேல இருக்க போற தமிழ்நாடு அரசு விஜிலன்ஸ் நடவடிக்கை பூரா எடுப்பாங்களா? கிழிப்பாங்க. அதுதான் போய் சேர்ந்திருக்காங்க. இல்ல என்ன மரகத முன்னர்கள் மேல வழக்கு இல்லையா? சொல்லுங்க. எசகி மேல வழக்கு இல்லையா? மைன்ஸ் பூரா வழக்கு அவர் மேலதான் இருக்கு. இதுல வேற தீய சக்தி தூய சக்தி நீங்க வேற இல்ல இது என்ன வகையான அணுகுமுறைன்னு கேக்குறேன். அதிமுகங்கிறது ஒரு கட்சிமா. அவங்க வந்து இவங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் காலைல சொல்றாரு, டிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்து எடப்பாடி ஆட்சி அமைக்க பார்த்தாரு, அதான் எனக்கு கோபம் அப்படின்றாரு. லேடியா மோடியான்னு கேட்டுச்சு அந்த அவரோட எங்க டாடின்னு உங்க ராஜேந்திர பாலாஜி சொன்னாரு. அப்ப கோபம் இல்லையா உங்களுக்கு? சோத்துல உப்பு படுத்தீங்களா? அப்ப சூடு சொரண வெக்கமான எதுவுமே இல்லையா? அப்ப இன்னைக்கு எல்லாம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா உங்களுக்கு? என்னம்மா லாஜிக்கு? குஜராத்தின் மோடியா, தமிழ்நாட்டின் லேடியான்னு அந்த கையை வச்சுட்டு நீட்டப்படாது போல இருக்கு. எடப்பாடி நீட்டாரு, அதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. அந்த அம்மா செய்வீர்களா நினைச்சு அத்தோட அதுட்டு நம்ம மடக்கியே சொல்லுவோம். குஜராத்தோட மோடியா, தமிழ்நாட்டு லேடியான்னு கேட்டுச்சுல்ல. இப்ப என்ன பண்ணீங்க? ரோசமே இல்லையா? அறிஞர் அண்ணாவை திட்டினாரு அண்ணாமலை, அப்ப ரோசமே இல்லையா? ஜெயலலிதா ஊழல் தலைவின்னு சொன்னாரு அண்ணாமலை, அப்ப உங்களுக்கு ரோசமே வரலையா? இப்ப ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. சுத்திட்டு இருந்தாங்களே, ஐயோ அம்மா அம்மா அம்மான்னு அப்புறம் சின்னம்மான்னாங்களே. அந்த சின்னம்மாவை மறந்துட்டீங்களா? படையப்பா படத்துல லட்சுமின்னு ஒரு கேரக்டர் வரும். படையப்போட அம்மா பொண்ணு கேட்க போவோம். ஐயோ நான் விதவை, நான் உள்ள வரக்கூடாது, உள்ள வந்தா இடம் பத்தாதுங்க, தங்கச்சி எல்லாம் பழச மறக்கல போல இருக்குன்னு சொல்லி, உன் பொண்ணை நிச்சயம் பண்ண, உன் வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வர்றேன்னு சொன்னேன், உன் பொண்ணை நிச்சயம் பண்ண வர்றேன்னு சொல்லலன்னு டைலாக் பேச தெரியுமா படையப்பாவில? சொல்லுங்க. அந்த மாதிரி எங்க புருஷனுக்கு செஞ்ச சத்தியம் ஞாபகம் இருக்கா நீ அப்படின்னு சொல்லும். அது மாதிரி சின்னம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜெயா டிவி இருக்கு பாருங்க, ஈ காட்டு தாங்கள்ட்ட இருக்குமா, ரைட் ஹேண்ட் சைடு பாலத்துல இறங்கணும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும்.
சின்னம்மா ஞாபகம் இருக்கா? சின்னம்மா கெட்ட பேரு அம்மானாலதான் சொன்னாரு சி.வி. சண்முகம். அம்மாவே சும்மா ஆயிட்டாங்க, இதுல சின்னம்மா வரையா சார்? அம்மாவே போட்டா காணும், சின்னதா போயிட்டு இருக்கு. அம்மா போட்டா சின்னதா போயிட்டு இருக்கு. எம்ஜிஆர் போட்டா அதுக்கு பின்னாடி தெரியுது. ஏஐ போட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே இந்த நீங்க இப்படி போறதுக்கு நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். என்ன தப்பு? அங்கேயும் அறிஞர் அண்ணா இருக்காரு, இங்கேயும் அறிஞர் அண்ணா இருக்காரு. என்ன தப்பு? டிஎம்கேல இருந்து போன கட்சி தானே ஏடிஎம்கே, ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல சார், எனக்கு என்ன கேள்வினா, இந்த எலெக்ஷன்ல இன்னும் ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய சரிவு தான் ஒத்துக்கணும், அத மாற்று கருத்து இல்ல. அதற்காக ஏன் கட்சி வெற்றி எல்லாம் தாவிட்டு இருக்கீங்க? அதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எதுக்காக போகணும்னு கேக்குறேன். திருப்பி இருந்து அதை வலுப்பட வச்சு போகணும் தானே. ஒரு பிசினஸ் செய்யறவங்க ஒரு செக்டார் இருக்கு, ஒரு சரிவு இருக்கும். அப்படியே விட்டுட்டு சிஓ எல்லாம் ஓடிட்டா பிசினஸ் டெவலப் ஆகுமா? மறுபடியும் தூக்கி நிப்பாட்டணும்மா. ஒருவேளை இதுக்கப்புறம் டிவிக்கே தான் அங்க இருந்தாதான் ஊழல் நிறைய பண்ண முடியும்னு போயிட்டாங்களோ? இப்பதான் பாயிண்ட்டுக்கே வர்ற. ஊழல் செஞ்ச காசையும் காப்பாற்ற முடியும், எந்த விசாரணையும் இருக்கு. பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மந்திரி சிவசங்கர் மீன் ரைடு, ஏவாவேலி வீட்டு ரைடு. அப்ப நம்ம மேல ரைடு வராம இருக்க என்ன பண்ணணும்? போய் சேர்ந்துட வேண்டியதான் தூய சக்தியில. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமாமா? திமுக தாம்மா. சாட்சிக்காரன் கால விழுறத சண்டைக்காரன் கால. ஆமாம்மா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுகமா. இவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தப்ப எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல, புடிச்சு உள்ள வச்சிருக்கணும்ல, எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுத்திருக்கணுமா இல்லையா? எடுத்திருக்கணும். எதுவுமே செய்யலையே. செஞ்சிருந்தா பிரச்சனையே உருவாயிருக்காது. இப்ப எடப்பாடி திமுக திட்டதே வேலையா வச்சிருந்தாரு, திமுக எடப்பாடி திட்டதே வேலையா வச்சிருந்தது. நடுவுல கோட் சூட் போட்டு முடியாது நம்ம அண்ணனை மறந்துட்டாங்க, தளபதி மதிக்கவே இல்ல சார். இல்லம்மா, இது காரணம் திமுக கரெக்டா புரியுதா? இப்ப இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துருந்தா எப்பயும் முடிஞ்சிருக்கும் மேட்ரு. எல்லாரும் மேலேயும் வழக்கு இருக்கு, எடப்பாடி மேலேயும் தான் வழக்கு இருக்கு. கொடநாடு கொலை வழக்கு என்ன ரிசல்ட் எடுத்தாங்க டிஎம்கே? என்ன அருணாச்சல ஆணையம் எங்க போச்சு? குப்பை தூக்கி போட்டாங்க. இங்க ஆறுமுகசாமி ஆணையம் என்னாச்சு? அதுலயே விஜயபாஸ்கர் விசாரிக்கப்படணும்னு சொல்லிதானே ஆறுமுகசாமி ஆணையம் இருந்துச்சு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க டிஎம்கேல? ஒண்ணுமே செய்யலமா. என்னதான் எதிர்கட்சியா இருந்தாலுமே ஏடிஎம்கேக்கு நடுவுல குடுக்கல் வாங்கலாம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது என்னவோ தெரியல, நமக்கு அது வயசு போறாது, நான் சொல்லக்கூடாது. இல்ல இதை செஞ்சிருக்கணும்லமா, செஞ்சிருந்தா அவளுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்காத. கண்டிப்பா டிஎம்கே தோல்விக்கு டிஎம்கே தான் முக்கிய காரணம். டிஎம்கே ஜால்ராக்களும் தான் முக்கிய காரணம். ஆமா, வேற யாரும் காரணம் இல்ல. யானை தான் தள்ள மண்ணலே போட்டு இப்போ உட்காந்து எதாவது தோத்தம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போன பிறகா வடிவேலு சாயந்தரம் போட்டு ஓட்ட போவார்ல, காலையில போட்டு முடிஞ்சு ஓட்டி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல சுறா படத்துல. யாராவது எதிரி இருந்தா கொண்டு சுறா படம் போட்டுக்காமி சதுரிடுவாங்க. யாருல வந்து ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு இந்த கதையெல்லாம். இல்ல நம்ம விஜயோட வெற்றியை நம்ம கிரிட்டிசைசம் பண்ணவே இல்லை. பட் அந்த படம்லாம் கிரிட்டிசைசத்துக்கு உள்ள வர படம் தான். இல்ல டிஎம்கேட தோல்வி காரணம் டிஎம்கே தான். சரியான பதில் இதுதான். என் கரூர் 41 பேர் செத்தாங்களா, பெண்ணை ஒரு சிஎம் ஆயிட்டாரா என்ன? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்னும் எடுக்கல. மாட்டிப்போமே எடுத்தா ஒண்ணுமே எடுக்கல. எடுத்திருக்கணும்ல, இந்த விஜயபாஸ்கர் நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. ராஜேந்திர பாலாஜி ஆவில ஸ்வீட் தேடிட்டு போன வழக்கு இருக்கு, ஓடி ஒளிஞ்சாருல பெங்களூர்ல. ராஜேந்திர பாலாஜிங்க ஏடிஎம்கே முன்னாள் மந்திரி, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கொடநாடு வழக்கில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அருணாச்சல என்ன நடவடிக்கை? ஆறுமுகசாமி என்ன நடவடிக்கை? ஸ்டெர்லைட்டுக்கு என்னதான் ஆறுமுகசாமி அருணாச்சல சாணியம் சாத்தாங்குளமும் இப்போ வந்து தண்டனை ஆச்சு, நீதிமன்றமா தண்டனை ஆச்சு. இன்னும் வழக்கு இழுத்துட்டே தான் போச்சு அந்த வழக்கு. எதுவுமே செய்யலையம்மா. கையில ஆட்சி கொடுத்துருந்தாங்களம்மா, பெரும்பான்மையில இருந்தீங்களம்மா, செஞ்சிருந்துருக்கணும்ல. செஞ்சிருந்தா புதுசா ஒரு ஆள் வந்தே இருக்க மாட்டாங்க ஃபீல்டுல. 100%. இப்ப விஜய் சொன்னது அப்படியே நடக்குது. ஒன்னு தாவேக்கா, இன்னொன்னு டிஎம்கே, ரெண்டே கட்சி தான் இருக்கு. அதிமுக நிலை எப்படி இருக்குன்னு சொல்றேன் கேட்டுங்க. வைகோட பம்பரம் போலவும், தேமுதிக போலவும், கொட்டுமுரசு போலவும், வேற யாருமா கட்சி சின்ன கட்சி சொல்லுமா ஏதாவது, விசிக போலவும், கம்யூனிஸ்ட் போலவும் ஆகிவிட்டது அதிமுக. எங்கேயாவது கொடுத்தா சீட்டு கொடுத்தா வாங்கி நின்று இருக்கலாம். அடுத்த எலெக்ஷன் வருது இல்ல, சட்டமன்றம் வருது இல்ல, அப்ப டிஎம்கே 10-20 சீட்டு வாங்கி 10-20 சீட்டு வாங்கிட்டு நிக்கலாம். வேற என்ன செய்யலாம் சொல்லுங்க? ஏடிஎம்கே வேற என்ன செய்யறது? நாங்க ரெட்டலில் நிற்கிறோன்னு சொல்லுவாங்க. சரி ரெட்டலில் நின்னுங்க, 10 சீட்டோ 20 சீட்டோ 40 சீட்டோ வேற என்ன கொடுப்பாங்க உங்களுக்கு? முதல்ல 40 சீட்டு கொடுத்தா ஆள் இருக்கா, நிக்க ஆள் இருக்கா? 25 எம்எல்ஏ பக்கம் உங்களுக்கு எகேன்ஸ்ட் நிற்கிறாங்க. அடுத்து தயாராகிட்டு இருக்காரு எஸ்பி வேலுமணி. நேற்று கிளப்பி விட்டாச்சு எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணியுடைய தீவிர ஆதரவுல சொல்றாரு, கட்சியெல்லாம் எங்களை விட்டா வச்சுங்க, அண்ணன் தான் எங்க முக்கியன்னு. இதெல்லாம் அவரா பேசுறாரா? எல்லாம் ரூம்ல சொல்லி கொடுத்து பேசுறாங்கிறது தானே. அடுத்த போர்க்கொடி அவர் தூக்குறாரு.
அவருடைய சோபா செட் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு. சரி, ஏடிஎம்கேல இந்த ஒரு மாதிரி கூத்து நடந்துட்டு இருக்கும்போது வைகோ ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு சார். என்ன சார் அவர் ஓகே, எப்பயுமே ஃபன் தான் பண்ணுவாரு. அவரே சீரியஸா நினைக்கிறீங்க? அவர் பேச்சு சீரியஸா இருக்கும். நான் பேச்சாளர் ஆனதுக்கு காரணம் அவரும் ஒரு காரணம் உண்டு. பழனிபாபா தான் முதல்ல கூலிங் கிளாஸ்ல இருந்து எல்லாம், வைகோ ஒரு பெரிய பேச்சாளர்ங்கிறதுக்கு காரணம். க்ரோஷ்மா நாகசாகில் துண்டை ஒரு தூக்கி போட்டு அப்போ அப்படியே ஓட்டு பாக்ஸ் வச்சுன்னா எல்லாரும் செக் செக் செக்னு ஓட்டு போட்டுருவாங்க. அப்படியே வீடு போகிறதுல நரம்பெல்லாம் உள்ள போயிடும். அதெல்லாம் தேராத கதையாச்சு அப்படின்னு வீடு போய் தான் புரியும். பத்திரிகையாளர் பேசி நீ வருத்தம் தெரிவிக்கிறாரு, அந்த பத்திரிகையாளரை மடக்கிட்டு அடிக்கிறாங்க. இது என்ன நியாயம்? அது இதுதான் அவர் ஒரு வழக்கறிஞர், எம்ஏபிஎல் முடிச்ச வழக்கறிஞர். இதுதான் நியாயமா? ப்ரெஸ் மீட்டாக அந்த கேள்வி கேட்குறது, தம்பி நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப தவறாக இருக்குது, என் வயசு என்ன, உன் கேள்வி என்ன, அப்படி கூட கேட்டு போயிருக்கலாம். மடக்கிட்டு குத்துறாங்க. அப்புறம் என்ன நீங்கள் சமூக நீதியை மெயின்டைன் பண்ணுறீங்க? முதல்ல கேள்வி யார் கேட்குறது தான் முக்கியம். நீ என்ன தொலைக்காட்சிங்கிறது முக்கியமா? நீ கேள்வி கேட்டிருக்கேன்ட்ட நீ என்ன ஊடகம், நீங்க எந்த செய்தித்தாள், அது அல்லையே. கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க, இல்ல சொல்லாதீங்க. பதில் கிடையாது உனக்கு, அடுத்த கேள்வி கேளு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இல்லாட்டி எங்க அவன் சீமான் மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டேன். இங்க வாடி தங்கச்சி, இங்க வாடி, வழி விடுறா அவளுக்கு, இங்க வாடி, என்னடிக்கம்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்றாருங்க. இப்ப டென்ஷன் ஆகி தோத்தது பிறகுதாங்க டென்ஷன் ஆயிட்டாரு அவரு. அந்த மக்கள் ஓட்டே போடலங்க அவருக்கு. இப்ப சீமான் தான் அம்பாசமுத்திரத்துல 2 கட்சி சேர்த்து இருக்குது. நம்ம சொல்லுவோம் அபிஷியலா கிடையாதுன்னு நம்மளே சொல்லுவோம். 2 கட்சியா ரெட்டாலையும் சூரியனும் சேர்த்து சீமான ஒற்றை கேட்டுட்டு நிக்குது. என்ன சார் அப்ப 3 பேரும் டிவிக்கே பார்த்து பயந்துட்டாங்களா? தோத்தாக்காது திமுக அதிமுக தோக்கலை இல்ல, இதெல்லாம் அபிஷியலா சொல்லக்கூடாது. அபிஷியல் செய்தி கிடையாது. தோத்தா சீமான் தான் தோத்தாரு, அவருக்கு தோத்தது புதுசு இல்லைங்க. இப்ப ஒரு சூரியன்ல ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டியோ ஏடிஎம்கே தோத்துக்கிட்டே இருக்காங்க. எதிர்கட்சியில நிப்பாட்டி ரொம்ப படையடியா ஓட்டு வந்துட்டா ரொம்ப சிக்கலாயிடும்ல. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாது. மணி நேரத்துல இப்ப ரிஸ்கே எடுக்க முடியாது. 5 வருஷம் எலெக்ஷன் தான் தயாராகும். 6 மாசத்துல எலெக்ஷன் ஆட்சி கலைச்சிடலான்னு முன்னாள் முதல்வர் சொல்லியிருக்காரு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. எல்லாருமே அரசியல்ல பயங்கர விவரமானவங்க. இது எல்லாருமே கவனம் இல்லாம விட்டதுல நடந்த கூத்து தான் இது. இது ஸ்டார்ட் பப்ளிக் மேண்டேட்டரி. பீப்புள் மேண்டேட்டரினா எப்படி இருந்திருக்கணும்? 120 சீட் அடிச்சிருக்கணும். பீப்புள் மேண்டேட்டரி அது இல்ல. நாளைக்கு இது ஒரு கை தவறுதல் நடந்தது. மக்களுமே கை தவறுதல் முடிவு எடுத்துட்டாங்க. கை தவறெல்லாம் ஓட்டு போட்டோம் விஜய்க்கு டெய்லி புலம்புதுங்க. கரண்ட் இல்ல, ஓட்டு போட்ட 3/4 பேரு உணர்ந்துட்டாங்க. காரணம் இது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. நான் காலைல பார்த்தேன், துப்புரவு பணியாளர் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பஸ் போயிட்டு இருக்கு, மெட்ரோ ப்ராஜெக்ட் வேலை நடக்குது, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க 2 பேரும் சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் ஒரு ஆள் ஒருங்கிணைச்சு கண்ட்ரோல் பண்ண சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இல்லம்மா, அது ஒரு யூனிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு அமைச்சர்கள் வச்சு செயல்படுறாங்க. மற்றபடி இந்த அதிமுககாரங்களை அழிச்சிட்டு போகாம இவங்க அரசியல் பண்ணியிருந்தா ஒருவேளை நேர்மையான அரசியலை தந்திருக்க முடியுமோ என்னவோ தெரியல. அதுதான் சார், டிவிகேல இருக்க 3/4 பேர் தீய சக்தி தான். ஆனா கூச்சமே இல்லாம விஜய் அவர்கள் தூய சக்தி நாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காரு. ஏன், என்ன காரணம்? பயில தின்ட்டு போனானுவான். டயலாக் டோட்டலா ஒரே சக்தி, தீய சக்தி, தூரசக்தி பயில முடிச்சு விட்டாங்க. மீம்ஸ் கிரியேட்டர் டெய்லி முடியெல்லாம் மீம்ஸ் பார்த்தா பயமா இருக்கு எனக்கு, என்னடா திட்டுறாங்கன்னு. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாருமே திரும்பிட்டாங்கம்மா. நம்ம கமெண்ட் பாக்ஸே பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒரு சில தாவேக்கா தம்பிகள் இருக்கிறாங்க, அவங்க தம்பிகளை கோச்சிக்காதீங்க, அரசியல் தான் பேசுகிறோம். ஆனால் அவங்க நம்மளை தப்பாலாம் திட்டுறது கிடையாது. அவங்க சும்மா அவங்களுடைய ஒரு தம்பி கூட நீ போட்டிருந்தாண்ணா, நீ பேசுறது எல்லாரும் பிடிச்சிருக்குண்ணா, ஆனால் விஜய் திட்டாதானே அப்படின்னு. நேற்று ஒரு ஆட்டோ டிரைவர் கோயம்பூர் ரோட்ல, தலைவரே வணக்கம் வணக்கம் அப்படி இந்த கார்ல இது எல்லாம் சூப்பராக இருக்கு, தளபதி மட்டும் திட்டாதைய, ஒரு தாவேக்காவா அப்படின்னு, தவேக்காவா அப்படின்னாரு. சரி சரி திட்டம்லாம் செய்யல, நம்ம ஒருமையில பேசுகிறோம். ஏன் தம்பி அவன் நான் பேசுகிறோம், அவன் கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க, நம்ம அதெல்லாம் சொல்லலை. மற்றபடி இந்த ஊழல்வாதிகளை அழைத்து கொண்டு வச்சு இல்லை நீங்கள் திருத்த போறீங்களா, இல்லை திருத்துறதுக்கான தனி வகுப்பு எதுவும் இருக்கா உங்கள்கிட்ட, அதை மட்டும் சொல்லுது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.